السلام عليكم ورحمة الله وبركاته. قال سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فإن الذكرى تنفع المؤمنين. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ் தாலாவினுடைய மிக பெரும் பேரருளால் ரம்லான் மாதத்தை நாம் சிறப்பான முறையில் கண்ணியப்படுத்தினோம். சிறப்பான முறையில் நோன்பு வைத்தோம், அமல் செய்தோம். இன்ன பல விஷயங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ரமலானில் நாம் கற்றதும் பெற்றதும். ரமலானுடைய மாதம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன, அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா ரம்லான் மாதம் முழுக்க நாம் அமல் செஞ்சோம். பள்ளிவாசலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நிரம்பி இருந்தது 5 வக்தும். இப்போ அந்த 5 வக்துக்கும் வந்த நபர்கள் இப்போ எங்கு சென்றார்கள்? பள்ளிவாசல் அவர்களை தேடுகிறது. ஏன்னா பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழலில் இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்போ அந்த நபர்கள் எங்கு போனார்கள்? பள்ளியோடு எனி டைம் தராவி தொழுத, நோன்பு வைத்த, நோன்பு திறந்திருப்பார்கள், சகரு செய்திருப்பார்கள், இன்னும் எட்டிக்காஃப் இருந்திருப்பார்கள். ஒற்றைப்படை இரவுகளில் நிறைய ஒரு நஃபிலான வணக்கத்தின் மூலமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்திருப்பார்கள். அவர்கள் இப்போது எங்கே? இனி அவர்களை தேடி நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். சஹாபாக்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு? வருடம் முழுக்க ரமலானாக இருந்திருக்க வேண்டுமே என்கிற இயக்கம், என்கிற ஒரு விதமான ஒரு கவலை சஹாபாக்களை தொற்றி கொண்டது. ஏன்னா ரமலான் மாதம் முழுக்க அமல் செய்வதன் மூலமாக ரமலானில் நம்ம நோன்பு வச்சோ அதை அமலை கண்ணியப்படுத்தணும். அப்போ அதே அசராத், அந்த பிரதிபலிப்பு இதர இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் ஏன் இருக்கவில்லை? நம்ம ரம்லானில் கற்றுக்கொண்ட பாடம் தான் இனி வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த 11 மாதங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, நபியே, மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், நிச்சயமாக மூமின்களுக்கு உபதேசம் பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக. அப்போ நம்ம ரம்லான் செஞ்ச அமலே ஏன் மீதம் இருக்கக்கூடிய அந்த 11 அந்த ரம்லான் அந்த ஷவ்வால் பிறை பிறந்த உடனே ஈதுல் ஃபித்ர் தொழுத பிறகு அடுத்த லொஹருடைய வக்திலேருந்து யாருமே இல்லை. நவுது பில்லா மின்ஹா. அல்லாஹ் இது போன்ற ஒரு நிலை விட்டு நம் சமூகத்தை பாதுகாப்பானாக. ரம்லானோட நோன்பு தாங்க முடிஞ்சு போகுது. இதர அமல்கள் அனைத்துமே அது பாக்கியாகவே இருக்குது. நாம் செய்ய தான் அந்த அமலுக்கு அது உயிரோட்டம் ஏற்படும். இல்லை என்று சொன்னால் சடங்கு சம்பிரதாயம்ங்கிற ரீதியில் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரம்லானில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதுதான் நமக்கு பாடம். மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களுக்கும் நம்முடைய சிந்தனையே அப்படி போக மாட்டேங்குது. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு நாளை என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து அந்த நாளில் என்னுடைய அமல்கள் அதிகரிக்கவில்லையானால் அது எனக்கு கவலை தரக்கூடிய நாள். ரம்லான் மாதம் மட்டும் அமல் செஞ்சால் போதும், இது மீது இருக்கக்கூடிய 11 மாதங்கள் அமல் செய்யக்கூடாது, ஜஸ்ட்டு ஜும்மா மட்டும் நிறைவேற்றினா போதும் நம்ம நினைக்கிறோமா? இல்லை அப்படிப்பட்ட சிந்தனையோடு தான் நம்ம இந்த துனியாவில் வாழ்ந்துட்டுருக்கிறோமா? இது தவறான. தொழுகைங்கிறது எல்லா காலத்திலும், குறிப்பாக ஒரு நாளைக்கு 5 நேரங்களிலும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு அந்த எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. 5 நேர தொழுகைக்கும்
நாம் வரிசையாக கண்டினியூவாக அட்டண்டன்ஸ் போட்டால் மட்டும்தான் அல்லாஹ் இடத்துல நம்ம மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக, குறிப்பாக பள்ளிவாசலோடு ரஜுலுன் முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, ஒரு மனிதருடைய உள்ளம் அவர் எப்படி இருப்பார், அவர் பள்ளிவாசலோடு அவர் தொடர்பில் இருப்பார், சம்மந்தப்பட்டிருப்பார், அவர் நாளைக்கு அல்லாவுடைய அர்ஷுடைய நிலைக்கில் இருப்பார் என்பதை பிசாப் சொல்லியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் வரக்கூடியவர்களாக, அந்த பள்ளியுடைய தொடர்பின் மூலமாக இறையருளை பெற்றவர்களாக, அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் அல்லாஹ் நம்ம எல்லோரும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.